நேத்து அறிவிச்சது கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஏமாற்றமா இருக்கும். புது அரசாங்கம் அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம். விவசாய பட்ஜெட் அப்படின்னு முதல் முறையா இந்தியாவிலேயே கொண்டு வந்தது நம்ம முந்தைய தமிழக அரசு தான். விவசாய பட்டதாரியா வெளியில வந்திருக்கோம், ஆனா எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்க நெல் பயிர் போட்டிருக்காங்க, குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கு. அந்த பூச்சி தாக்குதல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த நேரத்துல அந்த செடிக்கு எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி அடிக்கணும், வெர்டிகல் ஃபார்மிங் சொல்லி செங்குத்தான விவசாயம் பண்றது, தண்ணிலே விவசாயம் பண்ணக்கூடிய முறை, அதாவது ஹைட்ரோபோனிக்னு சொல்லக்கூடிய முறை, பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கோ இல்ல உரங்களை தெளிக்கிறதுக்கோ இன்னைக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்கள்ல கை கொண்டாங்கன்னா விவசாயத்துல பெரிய புரட்சியே பண்ண முடியும். நீர்ல தான் விவசாயம் பண்றோம், ஆனா அந்த நீர் சுழற்சி முறையிலே நம்ம பயன்படுத்துவோம். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்ம் கன்சல்டன்ட் அக்ரி டாக்டர் சாந்தி சிவகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சரை பத்தி படிக்கிற பசங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்ப நீங்க அக்ரிகல்ச்சருக்கு படிச்சிருக்கீங்க இல்லையா? இத படிச்சதுனால உங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? நான் 94ல காலேஜ் ஜாயின் பண்ணேன். அக்ரிகல்ச்சர் 98ல முடிச்சேன். என் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் காலேஜ் ஜாயின் பண்ண போது விவசாயம்னா என்னன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் சென்னை புறநகர்ல வளர்ந்த ஒரு பொண்ணு. காலேஜ் போன உடனே அக்ரி அப்பா சேர்த்து விட்டாங்க. போனா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இல்ல, நிறைய பேருக்கு தெரியாது. இது நிறைய பேட்டிகள்ல நான் சொல்லியிருக்கிறது தான். நிறைய பேருக்கு அரிசி செடியில விளையுமா மரத்துல விளையுமா அதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்க படிக்க ஆரம்பிச்ச போது பச்சரிசி எந்த செடியில இருக்கும், புழுங்கல் அரிசி எந்த செடியில இருக்கும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த விவசாய படிப்பு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட உலகத்தை நாங்க பார்த்த பார்வை, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எங்க நாலேஜ் ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா 4 வருஷ படிப்பு. மத்த படிப்பு மாதிரி இந்த படிப்பு வகுப்பறைக்குள்ளேயே இருக்காது. கிளாஸ் ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். எங்களோட படிப்பு வெளியே தான் இருக்கும், ஃபீல்டுல இருக்கும். மார்னிங் ஒரு 3 hours, 6 மணிக்கு போனோம்னா 9 மணி வரைக்கும் வயல்ல இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தியரி கிளாஸ் இருக்கும், அகைன் பிராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கிளாஸஸ் எங்களுக்கு சுத்தி இருக்கிற விவசாய நிலங்கள்ல ஒரு லீடிங் ஃபார்மர் இருப்பாங்களே அவங்களோட லேண்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு நேரடியா கூட்டிட்டு போய் அங்க என்ன நடக்குது, வயல்வெளியிலயும் எங்களுக்கு நேரடி களப்பயிற்சி இருக்கும். அதே மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ்லயும் கூட்டிட்டு போயிட்டு நிறைய நேரடியா எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்ல, 4 வருஷத்துல நாங்க 64 பேப்பர் படிப்போம். ஸோ 64 பேப்பர் படிக்கும் போது இதுல மெடிக்கல் மட்டும்தான் எங்களுக்கு இன்க்ளூட் ஆகல. இன்ஜினியரிங்ல இருந்து வெட்டினரியில இருந்து எல்லாமே எங்க பேப்பர்ல எங்க கரிக்குலத்துல வந்துரும். அதனால ஓரளவுக்கு படிச்சு முடிக்கும் போதே எங்களுக்கு ஒரு வைட் நாலேஜ் இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க. சோ அக்ரிகல்ச்சர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸால விவசாயிகளுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்? அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் படித்த இந்த விவசாய பட்டதாரிகளால விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் பண்ண முடியும். அதுக்காக தானே நாங்க படிக்கிறோம். இதுக்கு முன்னால விவசாயம் தான் ஆதிகால தொழில். விவசாயம் தான் நம்ம அடிப்படை. எல்லாருமே விவசாயியே தான் இருந்திருப்பாங்க. கிடைச்ச இலை தழை இதெல்லாம் போட்டுதான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட தொழிலும் விவசாயம் தான். ஆனா காலப்போக்குல நம்ம பசுமை புரட்சிக்கு முன் பின் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பசுமை புரட்சிக்கு பின் நடந்தது எல்லாமே ரசாயன விவசாயம், அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் விவசாயம் நம்ம சொல்லுவோம். சோ அததான் நாங்க 4 வருஷம் படிக்கிறோம். இப்போ எந்த ஸ்டேஜ்ல எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கணும், எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி கொடுக்கணும், இல்ல களைக்கொல்லி கொடுக்கணும், இதுதான் நாங்க 4 வருஷம் படிக்கிறோம். இப்போ ஒரு சிலர் இப்போ ஒரு 10-20 வருஷமா ஒரு சில விவசாயிகள் மறுபடியும் இயற்கை வேளாண்மை அப்படின்னு திரும்பி இருக்காங்க. ஆனா பொதுவா பார்த்தா எல்லாருமே கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் தான் பண்றாங்க. இவங்களுக்கு இதுக்காகவே படிக்கிற இந்த விவசாய பட்டதாரிகள் தானே உதவ முடியும். அவங்களோட தேவை இங்க அதிகமா இருக்கு இல்லையா? ஆனா எங்களுக்கான ஒரு அங்கீகாரமே இங்க இல்ல. நாங்க படிச்சுட்டு வெளியில வந்திருக்கோமே தவிர ஒரு விவசாய பட்டதாரியா வெளியில வந்திருக்கோம், ஆனா எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஹியூமனுக்கு ஒரு மனிதர்களுக்கு ஒரு நோயின்னா ஒரு டாக்டரை போய் பார்த்து டாக்டர் கிட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நம்ம போய் மெடிக்கல் ஷாப்ல போய் மெடிசன் வாங்குறோமோ அதே மாதிரி தானே விவசாயமும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்க நெல் பயிர் போட்டிருக்காங்க, குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கு.
அந்த பூச்சி தாக்குதல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த நேரத்துல அந்த செடிக்கு வந்து எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி அடிக்கணும், எந்த அளவுல அடிக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? அது எங்களை மாதிரி படிச்சவங்க தானே சொல்ல முடியும். இவங்க விவசாயிகள் நேரடியா என்ன பண்ணுவாங்க, எங்க வந்து மருந்து விக்கிறாங்களோ அந்த உரக்கடையில போய் வாங்குவாங்க. அந்த உரக்கடையில விவசாயம் படித்தவர்கள் இருப்பாங்களா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறிதான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அக்ரி கிளினிக்னு சொல்லி விவசாயம் படித்த பட்டதாரிகள் இன்னைக்கு நிறைய பேர் அக்ரி கிளினிக் வச்சிருக்காங்க. ஆனா பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உரக்கடையில தான் போய் வாங்குவாங்க. சோ இப்போ அங்க வந்து படிச்ச பட்டதாரிகள் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நாங்க அக்ரி கவுன்சில் வேணும் அப்படின்னு கேக்குறோம். எப்படி வந்து ஒரு மருத்துவர் வந்து மருத்துவ கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவரோட சர்வீஸ கொடுக்குறாரோ, அதே மாதிரி லா கவுன்சில்ல வக்கீலுக்கு படிச்சிருந்தாலும் கூட லா கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அவங்க வந்து கோர்ட்ல போய் வாதாட முடியும். அதே மாதிரி இந்த விவசாயத்துக்காகவே படிச்சிருக்கிற எங்களுக்கு ஒரு அக்ரி கவுன்சில் இருந்து விவசாயம் படிச்சவங்க மட்டும்தான், இதுல ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் விவசாய ஆலோசனையோ இந்த மருந்துகள் எல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாதான் விவசாயிகளுக்கும் இது வந்து உபயோகமா இருக்கும். இந்த படிப்பை நம்பி 4 வருஷம் படிச்சுட்டு வர எங்களுக்கும் எங்களோட எதிர்காலத்துக்கும் விவசாய பட்டதாரிகளோட எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஓகே மேம். இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில விவசாயத்துல என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும் மேம்? நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும்ப்பா. மாற்றம் ஒன்றே மாறாதது. நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி வளர்றதுனாலதான் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், இருந்தாலும் 2 பேரும் கனெக்டடா பேசுறோம். இந்த விஷயம் வெளியில போக போகுது. இது எல்லாமே டெக்னாலஜினால தானே. டெக்னாலஜியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். டெக்னாலஜி இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. விவசாயத்திலேயே நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அதாவது விவசாய முறையிலயும் வந்துருச்சு, விவசாயம் பண்றதுக்கான விஷயங்கள்லயும் நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம நிலத்துல மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு அப்படி இல்லை. வெர்டிக்கல் ஃபார்மிங் சொல்லி செங்குத்தான விவசாயம் பண்றது, தண்ணியிலே விவசாயம் பண்ணக்கூடிய முறை, அதாவது ஹைட்ரோபோனிக்னு சொல்லக்கூடிய முறை, அதுக்கப்புறம் நிழல் வலை குடில்ல வந்து விவசாயம் பண்றது, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஃபார்மர்ஸ் வந்து இதை கண்டிப்பா, விவசாயிகள் இதை கண்டிப்பா ஏற்றுக்கணும். ஏன் நம்ம காலங்காலமா நம்ம வந்து நிலத்துல தானே பண்றோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா காலநிலை மாற்றம் இன்னைக்கு ஒண்ணு நிகழ்ந்துட்டு இருக்கு. எப்ப மழை வருது, எப்ப புயல் அடிக்குது, எப்ப வறட்சி வருது, எதுவுமே நம்மளால கணிக்க முடியறது இல்ல. ஒரு காலத்துல வந்து முப்போகம் விளைந்ததா அப்படின்னு சினிமால எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ராஜா வந்து கேட்பாரு. அப்போ முப்போகம் விளைஞ்சது, அதுக்கேத்த மாதிரி நிலங்கள் நிறைய இருந்தது, விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய இருந்தாங்க, விவசாயத்துக்கான ஆட்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. இன்னைக்கு வந்து அந்த நிலைகள் எல்லாம் சுத்தமா மாறி போயிருக்கு. விவசாயத்துக்கு ஆட்களே இப்ப கிடைக்கிறது இல்லை. இது எல்லா இடத்துலயும் பாக்குற ஒரு பிரச்சனை. விவசாயம் செய்யறவங்களே அதுல வந்து பெரிய லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விவசாய தொழிலை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நகர்ப்புறத்துல வரத நம்ம நிறைய பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல டெக்னாலஜியை கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம டேப் எடுத்துட்டு போயிட்டு, இல்ல நம்ம மொபைல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு செடி கிட்ட வச்சு நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், ஒரு ஆப்ல அப்லோட் பண்றோம்னா அந்த செடியில என்ன டெஃபிஷியன்சி, இல்ல அந்த என்ன பூச்சி, அதுக்கு என்ன மாதிரியான நம்ம பரிந்துரை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரோன்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னும் போது பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கோ இல்ல வந்து உரங்களை தெளிக்கிறதுக்கோ இன்னைக்கு வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு, எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்றது கூட இன்னைக்கு ஆட்டோமேட்டட் ஆயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்கள்ல கை கொண்டாங்கன்னா விவசாயத்துல பெரிய புரட்சியே பண்ண முடியும். ட்ரெடிஷனல் விவசாயத்தை விட மாடர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ட்ரெடிஷனுங்கிறது காலங்காலமா நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு இருந்த ஜனத்தொகைக்கு அது வந்து சரியா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு பாரம்பரியமா நான் எதுவுமே போட மாட்டேன், இயற்கை முறையில மட்டுமே நான் வந்து எரு, மாட்டுசாண எரு இல்லை கிடைக்கிற இழத்தழைகளை வந்து கொண்டு வந்து போட்டு நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கால்நடைகளும் நம்ம கிட்ட இல்ல, நம்ம பெருசா கால்நடைகளை பராமரிக்கிறது இல்ல. சோ அப்ப நமக்கு மாட்டுசாண எரு எங்க இருந்து கிடைக்கும்? அதே மாதிரி நிறைய மரங்களும் நம்ம வந்து வளர்க்கறது கிடையாது. அப்போ இலைத்தழை நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மட்டுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம தேவையான இடத்துல இப்போ நான் வந்து பாரம்பரிய விவசாயம் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், நவீன விவசாயம் மட்டுமே தான் நம்ம பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இப்ப நாம வந்து ஒரு உணவுல வந்து நிறைவான ஒரு இடத்துல இருக்கோம், உணவு உற்பத்தியில. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா பாதுகாப்பான உணவு, அதாவது பூச்சிக்கொல்லி ரசாயனம் அந்த ரெசிடியூஸ் இல்லாத உணவை நம்ம சாப்பிடுறோமா, தேவையான இடத்துல தேவையான உணவை சாப்பிடுறோமாங்கிறது தான் இன்னைக்கு
அடிப்படை. அது நீங்க வந்து பாரம்பரியமான விவசாய முறைகள்ல பண்ணாலும் சரி, நவீன வேளாண்மையில பண்ணாலும் சரி. ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு தேவையானதுன்னா நவீன வேளாண்மை தான். இப்ப பாத்தீங்கன்னா வந்து தண்ணியும் சரியா இருக்கிறது கிடையாது, மழையும் சரியா வர்றது கிடையாது. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட்டே வந்து மாறிடுது, நமக்கே தெரிய மாட்டேங்குது எப்படி மாறுதுன்னு. அப்படி இருக்கும்போது இந்த தண்ணி இல்லாத சமயத்துல அக்ரிகல்ச்சர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நல்லா விவசாயம் பண்ண வைக்கிறதுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா பண்ணுவீங்க? என்ன மாற்றங்கள் கொண்டு வருவீங்க? நான் இப்ப ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப வந்து மழை, இப்ப காலநிலை மாற்றம் இது வந்து உலகளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது கண்டிப்பா விவசாயத்தையும் பெரிய அளவுக்கு பாதிக்கதான் செய்யுது, பாதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்ப மழை வருது, எப்ப எப்போ ஃபிளட், எதுவுமே நமக்கு தெரியறது கிடையாது. விவசாயத்துக்கு வந்து தண்ணீர் ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லும் போது விவசாயத்துக்குமே இது அடிப்படை. நிறைய விவசாயிகள் இன்னைக்கு விவசாயத்தை விட்டு வெளியில வராங்கன்னா இந்த நீர் வறட்சியும் காரணம். இதுக்கு வந்து விவசாய மாணவர்கள் அல்லது விவசாய பட்டதாரிகள் எந்த அளவுக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் டெக்னாலஜி. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதுல வந்து நீர்ல தான் விவசாயம் பண்றோம். ஆனா அந்த நீர் வந்து சுழற்சி முறையிலே வந்து நம்ம பயன்படுத்துவோம். பயிர் வந்து 3 மாத காலத்துக்கு நம்ம பயிர் பண்ண போறோம்னா அந்த 3 மாத காலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி எடுத்துட்டோம்னா அதே தண்ணியிலேயே அந்த செடி வந்து வளரும். அந்த சிஸ்டம்ல போற தண்ணி ரொட்டேஷன்லயே வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம மீன் தொட்டியில மீன் வளர்ப்போம் இல்லையா, அதுல ஒரு பம்ப் வச்சு தண்ணி ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும் பாருங்க கிளீனிங்க்கு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அது வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்கணும். அது யாரு டெவலப் பண்ணுவாங்கன்னா படிக்கிற மாணவர்களும் படித்து வெளியில வந்திருக்கக்கூடிய பட்டதாரிகளும் தான் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கொண்டு வராங்க. அதை வந்து கண்டிப்பா விவசாயத்துல நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். இப்போ அக்ரிகல்ச்சர் படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா ஃபீல்டுக்கு போயிட்டு விவசாயிகள் கூட விவசாயம் பார்க்கணுமா? கண்டிப்பா பாக்கணும்ப்பா. அதுக்கு தானே படிக்கிறோம். நாங்க படிக்கிற காலத்திலேயே நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு நேரடியான களப்பயிற்சி இருக்கும். நாங்க முதல்ல வந்து ஃபீல்டுல பார்ப்போம். அண்ட் எங்களை சுத்தி வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர் இருப்பாரு, நல்லா பயிர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மர் இருப்பாரு. அவங்களோட ஃபார்ம்ல கொண்டு போய் எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் படிச்ச காலத்துல 1 மாச காலம் வந்து நாங்க ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குழுவா நாங்க பிரிஞ்சு ஒரு 15 to 20 பேர் குழுவா பிரிஞ்சு அந்த கிராமத்திலேயே போய் தங்கிடுவோம். தங்கிட்டு நாங்க என்ன படிச்சோமோ அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒரு சின்ன சின்னதா மீட்டிங்ஸ் போட்டு அவங்களோட வயல்லயே போயிட்டு நாங்க படிச்ச விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் நிறைய விஷயம் தெரியும். அவங்க வந்து தொடர்ந்து இதுலயே தானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் தெரியும். அதையும் வந்து அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி நாலேஜ் ஷேரிங் வந்து கண்டிப்பா இருக்கும். நாங்க படிக்கிற காலத்திலேயே இது வந்து இருக்கும். அதனாலதான் எங்களால வந்து ஃபார்மர்ஸோட ரொம்ப ஈஸியா வந்து மிங்கிள் பண்ண முடியும் படிச்சுட்டு வெளியில வரும்போது. அதனால கண்டிப்பா இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா ஃபார்மர்ஸ்க்கு இந்த கிராஜுவேட்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் இருக்கும். இப்ப நம்ம ஜெனரேஷன்லயே பாத்தீங்கன்னா வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியாத குழந்தைங்க கூட இருக்காங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. சோ அவங்களுக்கு இந்த விவசாயத்தை பத்தி தெரியப்படுத்துறதுக்கு நீங்க என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க? நான் ஒரு ஜெனரேஷன், நீங்க ஒரு ஜெனரேஷன். நான் வந்து காலேஜ் போகும்போது எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ இப்ப இருக்கிற குழந்தைங்க, அதாவது நீங்க உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. நான் வந்து விவசாய பட்டதாரி, படிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வந்து எனக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருந்தது. படிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஒரு பத்திரிகையில வேலை பார்த்தேன். விவசாய உலகம் பத்திரிகையில வேலை பார்த்தேன். அங்க வந்து எனக்கு நம்மாழ்வார் ஐயாவோட தொடர்பு இருந்தது, நேரடி தொடர்பு. சோ அது அப்போ வந்து இயற்கை வேளாண்மைனா என்ன, அதனால என்ன பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு வந்து நான் ஒரு சில அசோசியேஷன்ஸ், அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எதுவுமே பண்ணல. ஏன்னா மேரேஜ், குழந்தை அப்படி இப்படின்னு வந்ததுனால எதுவும் பண்ணல. பட் ஒரு 10 yearsக்கு முன்னால நான் வந்து சோசியல் ஆக்டிவிட்டி, அப்போ ஏதாவது பண்ணணும், நம்ம படிச்ச படிப்பு வந்து வீணா போகுது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வெளியில வரும்போது நான் முதல்ல கையில் எடுத்த விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு இதை பத்தி சொல்லி தரணும். நிறைய விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு விவசாயம்னா என்ன நேரடியா களப்பயிற்சி பண்றது. இப்ப நான் எப்படி வந்து என்னோட படிப்புல கல்லூரியில நான் படிச்சேனோ அதை வந்து இங்க நேரடியா குழந்தைங்களுக்கு சொல்லி தரதுக்காக நாங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து குழித்தட்டுல எப்படி விதை போடுறது, அதை எடுத்து எப்படி பையில நட்டு மாடி தோட்டம் உருவாக்குறது. அது மட்டும் இல்லாம நேரடியா விவசாய நிலங்களுக்கே குழந்தைங்களை கொண்டு போயிட்டு அங்க என்ன நடக்குது. இப்போ கருப்பு கவுனி அரிசின்னு ஒண்ணு இப்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் பத்தி நிறைய பேசுறோம் இல்லையா.
அதுல முக்கியமான ஒண்ணு வந்து கருப்பு கவுனி அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்துல ராஜாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்கு. இன்னைக்கு அதோட நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் அந்த அளவுக்கு வந்து அந்த விதை நெல் வந்து கிடைக்காம இருந்தது. ஒரு சில விவசாயிகள் தான் தமிழ்நாட்டுல வந்து அந்த விதை அந்த நெல்லை வந்து பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 விவசாயிகளுக்கு வந்து நாங்க அந்த விதை நெல்லை சேகரிக்கிறதுக்காக கை அறுவடை பண்ணா மட்டும்தான் அந்த கிடைக்கிற நெல்லை வந்து நம்ம விதையா யூஸ் பண்ண முடியும். மிஷின்ல பண்ணாங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அப்போ அந்த 2 விவசாயிகளுக்கு நாங்க வாலண்டியர் பண்ணி கொடுத்தோம். நாங்க வந்து கை அறுவடை பண்ணி கொடுத்தோம் ஃபேஸ்புக் மூலமா. இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் அப்படின்னு போட்டு நிறைய பேரை நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பமா கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள், அப்புறம் சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, ஃபேமிலி, இந்த மாதிரி வந்துதான் அந்த கை அறுவடை பண்ணாங்க. வந்த யாருக்குமே விவசாயம்னா என்னன்னு தெரியாது. எல்லாருமே புதுசு. ஆனா வந்தவங்க ரொம்ப ஆர்வமா, ஏன்னா ஒரு விவசாயிக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் ஒண்ணு, ரெண்டாவது ஃபீல்டுல என்ன நடக்குது. இப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, எத்தனை பேருக்கு ஃபேமிலி ஃபார்மர் இருக்காங்க. விவசாயம்னா என்னன்னே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து விவசாயிய தெரியும், அவங்களோட கஷ்டங்கள் தெரியும். சோ அதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணோம். 2 பேருக்கு கை அறுவடை நெல்லை வந்து அறுவடை பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களை நிறைய வந்து ஃபார்ம் லேண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க என்ன நடக்குது. அப்ப ஒரு சில செடிகள்லாம் வந்து நம்ம களச்செடி அப்படின்னு ஒதுக்குவாங்க, இது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்குவாங்க. ஆனா அந்த செடியே வந்து இன்னொரு இடத்துல அது வந்து மூலிகையா உபயோகப்படும். சோ அப்ப அந்த எது வந்து மூலிகை, எது தேவையில்லை அப்படிங்கறத வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, ஈவன் பெரியவங்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியாது. சோ அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர்றதுக்காக நாங்க நிறைய விஷயம் பண்றோம். இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா விதை பகிர்வு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாரம்பரியமான விதைகள், அதாவது காய்கறி விதைகள் வந்து இன்னைக்கு சென்னையில நிறைய பேரு மாடி தோட்டம் போடுறாங்க. ஏன்னா கிராமங்கள்ல இருந்து நிறைய பேரு புலம்பெயர்ந்து வந்துதான் இங்க சென்னையில செட்டில் ஆகி இருக்காங்க. நிறைய இன்னைக்கு குடும்பங்கள் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆனவங்கதான். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த விவசாயம்ன்றது என்னைக்குமே இருக்கும். அது வந்து அவங்களால மறக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே ஒரு 1500 குடும்பங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 குடும்பங்கள் மாடி தோட்டம் வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு குரூப் வச்சிருக்கேன், ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 250 மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்க அந்த குரூப்ல இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, மாடித்தோட்டம் வைக்கணும்னா விதை தேவை, அடிப்படையா விதை இருந்தாதான் எதுவுமே பண்ண முடியும் இல்லையா. சோ இந்த மாதிரி பாரம்பரியமான விதைகள் இவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்க தொடர்ந்து விதை பகிர்வு அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பார்க்ல எல்லாரும் எங்க கிட்ட என்னெல்லாம் மாடியில எக்ஸஸா இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அந்த எல்லாருக்கும் கொடுப்போம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல எல்லாமே ஃபேமிலியா இன்வால்வ் ஆவாங்க. அந்த குழந்தைங்களும் மாடியில இருக்கிறதுனால ஒரு செடி எப்படி வளருது, அது எப்படி வந்து காய்க்குது, அதுல இருந்து விதையை எப்படி நாங்க சேகரிக்கிறோம், எப்படி கொண்டு வந்து ஷேர் பண்றோம், இது எல்லாமே அந்த குழந்தைங்களும் இன்வால்வ் ஆகுறதுனால பப்ளிக்கும் நம்ம சொல்லித்தரோம், குழந்தைங்களுக்கும் அதை வருங்கால ஜெனரேஷனுக்கும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் நம்ம இந்த விவசாயத்தை, ஒரு செடி எப்படி வளருது, பூக்குது, காய்க்குது, இதெல்லாம் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பாட்டனில நம்ம படிக்கிறது வேற, அப்படி நம்ம ரியாலிட்டியில பாக்குறது வேற இல்லையா. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க விவசாயத்தை பத்தி நிறைய பேசுறீங்க. சோ விவசாயம் படிக்கிறவங்களுக்கும் இங்க லாபம் இல்லை, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது லாபம் இல்லை. ஆனா விவசாயம் பண்றவங்களுக்கும் வந்து எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இப்போ விவசாயம் பண்றவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க மேம்? முதல்ல வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ங்கிறது கரெக்டா இருக்கணும். இப்போ விவசாயம் அரசு கிட்ட வந்து ஒரு விவசாயத்துக்கான ஒரு துறை இருக்கு, விவசாய துறை இருக்கு. முக்கியமான ஒரு தொழில், அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றதோட இல்லாம அடிப்படை அதுதான். எல்லாருக்குமே உணவு வேணும், உணவு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அப்ப அந்த டெக்னிக்கல் டிரான்ஸ்பர்ங்கிறது கரெக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி சப்சிடிஸ் நிறைய வந்து மானியங்கள் கொடுக்குறாங்க. அந்த மானியங்கள் வந்து சரியான நபருக்கு சரியான நேரத்துல போய் சேருதாங்கிறது அரசு வந்து கரெக்டா அதை கண்காணிச்சு அதை முறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், வறட்சியிலேயோ இல்ல வெள்ளத்தினாலேயோ புயல்னாலேயோ ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ், அந்த பயிர் காப்பீடு வந்து சுலபமா வாங்குற மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இல்லாம அந்த காப்பீடு உடனுக்குடன் அந்த விவசாயிக்கு போய் சேர்ற மாதிரியான வழிமுறைகளை அவங்க பயன்படுத்தணும். அது இப்போ ரீசன்ட் டாக் அதை பத்தி தான் போயிட்டு இருக்கு. இந்த பயிர்க்கடன் வந்து சரியான விவசாயிக்கு, சரியான விவசாயி நான் சொல்றது என்னன்னா தகுதியானவரா இருக்கணும். அவருக்கு நிஜமாவே அந்த பயிர் பண்றதுக்கு தேவையான பணம் வந்து அவருக்கு கிடைக்காத மாதிரி ஒரு சூழல்ல இருக்காரு. அந்த மாதிரி விவசாயிகளை வந்து சரியா
தேர்ந்தெடுத்து கூட்டுறவு வங்கி மூலமா அவங்களுக்கு பயிர்க்கடன்கள் தேவையான நேரத்துல, நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் இல்லாம ரொம்ப சுலபமா இந்த பயிர்க்கடன் கிடைக்கிறதுக்கும், இந்த மானியம் கிடைக்கிறதுக்கும், பயிர் காப்பீடு கிடைக்கிறதுக்கும் அரசு கண்டிப்பா விவசாயத்துறை மூலமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஓகே மேம். இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் விவசாயிகளுக்காக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து வெறும் 50,000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கேள்வி கேட்கிறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவிகே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறு விவசாயிகளோட கடன்களை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணுவோம், சிறு விவசாயிகளோட கடனை வந்து 50% தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்த போது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நமக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். நேத்து கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு அவங்க வாங்கியிருக்க கடன் தொகையில 50% தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கன்சல்டன்டா, ஒரு கிராஜுவேட்டா என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது. அரசு வந்து இப்பதான் வந்திருக்கு, ஒரு 15 நாள் தான் ஆகியிருக்கு. யாரா இருந்தாலும் இப்ப நானே போய் ஒரு ஆபீஸ்ல சேர்றேன்னா எனக்கு குறைந்தது 1 மாத காலம் இல்ல 2 மாத காலமாவது தேவைப்படும். அந்த ஆபீஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதுல நம்ம எப்படி ஃபிட் ஆகிக்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இந்த ஆபீஸ்ல நான் எப்படி நல்லா வேலை பார்க்கலாம், இந்த ஆபீஸ்ல இன்னும் எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு என்ன நானே வந்து அந்த ஆபீஸ் சூழலையும் என்ன நான் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு எனக்குமே 1 மாசம் இல்ல 2 மாசம் தேவைப்படும். இப்ப புது அரசாங்கம் புதுசா வந்திருக்காங்க, நேத்து அறிவிச்சது கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஏமாற்றமா இருக்கும். புது அரசாங்கம் அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம். இன்னும் அவங்க வந்து பட்ஜெட்டும் வெளியிடல, பட்ஜெட்ல சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு 6 மாத காலமோ 1 வருட காலமோ, இப்ப இந்த கடன் தொகை விலக்குன்னு கொடுத்திருக்கிறது 2025 மேல இருந்து இந்த வருடம் பிப்ரவரி 28 உண்டான அந்த பீரியட்ல வாங்கின அந்த கடனுக்கு விலக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி இவங்களோட ஆட்சி விவசாயத்துக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முன்னாடி இருந்த டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து இந்த ஆட்சியை கேள்வி கேட்கலாம்னு கேக்குறாங்களே, சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? முன்னால இருந்த திமுக அரசு எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னால இருந்த திமுக அரசு இந்தியாவிலேயே விவசாயத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் கொண்டு வந்தது முன்னால இருந்த திமுக அரசு தான். அந்த திமுக அரசு வந்து பட்ஜெட் கொண்டு வர்றதுக்கு முன்னால ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நடத்தினாங்க. அதுல வந்து 100 விவசாயிகளையும் சில விவசாய ஆலோசகர்களையும் கூப்பிட்டு எங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ஆலோசனை கூட்டத்துல நானும் பங்கு கொண்டிருந்தேன். அப்ப எங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டு ஒரு விவசாய பட்ஜெட் அப்படின்னு முதல் முறையா இந்தியாவிலேயே கொண்டு வந்தது நம்ம முந்தைய தமிழக அரசு தான். அது மட்டும் இல்ல, நிறைய அவங்களும் மானியம் கொடுத்திருக்காங்க, சலுகைகள் கொடுத்திருக்காங்க, விவசாயிகளுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. முந்தைய அரசு எதுவுமே பண்ணல அப்படின்லாம் நம்ம எந்த அரசையுமே சொல்ல முடியாது. ஆனா அரசியல் அப்படின்னும் போதே எதிர்கட்சியா வந்துட்டா ஆளுங்கட்சிய கேள்வி கேட்கறது சாதாரணம். அந்த அடிப்படையில அவங்க வந்து நேத்து ஒரு தள்ளுபடின்னு அவங்க வெளியிட்டு இருக்கும் போது எதிர்கட்சியை அவங்க கேள்வி கேட்கறது இதுதானே அரசியல். அதுல நம்ம கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மேம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பத்தியும் பேசணும், அக்ரிகல்ச்சர் படிப்பு பத்தியும் பேசணும், அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும்ன்ற ஐடியாஸையும் வந்து நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம். சோ ரொம்ப நன்றி மேம். வணக்கம், நன்றி.